வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் தமிழ் வருட பிறப்பின் செவ்வாய்க்கிழமையில் நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். நிச்சயமாக என் பிள்ளை, இன்று இந்த கந்தனின் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரம் பெருமகிழ்ச்சி அடைவாய். உனக்கான சந்தோஷத்தை, உனக்கான வெற்றி பொழுதாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கும் இந்த கந்தனின் அன்பு எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காக நான் இருப்பதும், உன்னை தேடி வந்து உன்னை வாழ வைப்பதும் எப்பொழுதும் மாற்ற முடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. மாற்ற முடியாத ஒரு விஷயமாக இந்த விஷயம் இப்பொழுது உன் முன்னால் நிற்கிறது. உன்னை தேடி உன் அப்பன் நான் வருகின்ற இந்த காலம் இனி முழுமையாக உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ காணத்தான் வேண்டும். எல்லா நிலையிலும் கந்தனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறதல்லவா? அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த சூழ்நிலையை உனக்கு எப்படிப்பட்டதாக கொடுத்திருக்கிறது என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி இருக்கும் இந்த கந்தன் இனி எப்பொழுதுமே உனக்கான தேவைகளை எல்லாமும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கந்தன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தொடரும் இந்த காலம் இனி முழுமையிலும் வெற்றி உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் இருக்கும் பொழுது என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வருவதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அப்பா முருகா என்று என் பிள்ளை நான் உன்னை அழைக்கும் நேரங்களில் எல்லாமும் எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்கின்ற என் குழந்தை, நிச்சயமாக உனக்கான நல்லது எல்லாமும் இனிமேல் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய விருப்பங்கள், உன்னுடைய தேவைகள் என்று என்னவென்றாலும் இவை எல்லாவற்றிலும் கந்தன் முன்னின்று உன்னை காப்பது இனி எப்பொழுதும் உனக்கு புரிகின்ற ஒரு விஷயமாக மாறிவிட்டது. உன்னை தேடி உன் அப்பன் முருகன் எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னை நம்பிய என் பிள்ளைக்கு நான் நிச்சயமாக என் பிள்ளை கேட்பதை கொடுக்காமல் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான். இதுவரையிலும் என் குழந்தைக்கென்று கந்தன் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் வீணாகி போனதில்லை. அப்பன் சொன்ன வார்த்தைகள் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போனதில்லை. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்காமல் போனதில்லை. யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைத்துவிடக்கூடாது. நீயாக இருந்து நீ எதிர்பார்க்கும் எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தொடர வேண்டும். என் குழந்தையே, தமிழ் வருட பிறப்பின் இந்த நாளில் உன் மனதில் தோன்றும் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நிறைவேறும். உன்னை தேடி வருகின்ற எல்லா நல்ல செய்திகளையும் நீ கைவிட்டு விடக்கூடாது. எது நடந்தாலும் அதன் முடிவு இந்த வாழ்க்கையில் உனக்கானதை உன் வசமாக்கி கொடுப்பதில் தான் நிற்கிறது. அதனால் எந்த காலத்திலும் என் பிள்ளை எதையும் நீ கைவிட்டு விடக்கூடாது. கந்தனை நம்பி வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ என்ன பெற எண்ணுகிறாயோ அவை ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள். என் தங்கமே, வருடம் பிறந்திருக்கிறது. என் பிள்ளையின் வாழ்க்கையிலும் புதிய புதிய விஷயங்கள் வரத் தொடங்கி இருக்கிறது. உன்னை சுற்றி இருக்கும் எல்லா காலமும் இந்த கந்தன் உன்னோடு துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த மாற்றங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் புரிந்து கொள். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கே என்று அத்தனையையும் கொடுக்க நினைக்கும்படி என் பிள்ளை நீ நிச்சயமாக பேரானந்தம் அடையப் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று சொல்லித்தர எண்ணுகிறதோ அவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள்.
கந்தனிருந்து உன்னை வழிநடத்தும் இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உனக்கு முழுமையான விஷயங்கள் நடக்க வேண்டும். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையான புரிதல்கள் எல்லாமும் சரியாகவே கிடைக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ நினைத்தது போல ஒரு விஷயம் நடக்காத பொழுது எப்படி நீ கண்கலங்கி போகிறாய் என்பதனை நான் அறிவேன். என் குழந்தையே, எப்பொழுது உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்று தெரிந்த பிறகும் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை உன் முன்னால் செய்ய ஒருவருக்கு துணிவிருக்கிறதோ அப்பொழுதே அவர்களை விட்டு நீ ஒதுங்கி விடுவதுதான் உனக்கு நல்லது. என் குழந்தையே, உன்னுடைய உணர்வுகளுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் மதிப்பு கிடைக்காத அந்த இடம், உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத அந்த இடம், நிச்சயமாக இனி உனக்கு என்று எப்பொழுதும் தேவையற்ற விஷயங்களை சொல்லி தந்து உன்னை அதிகமாக காயப்படுத்தத்தான் எதிர்காலத்தை நிர்ணயிக்குமே தவிர எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடக்க இந்த வாழ்க்கை அனுமதிக்காது என்பதனை புரிந்து கொள். கந்தன் இருப்பது உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உனக்கு நியாயமான பல விஷயங்கள் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் உன் வாழ்க்கை அழகாக மாறுவது போல உன்னை தேடி வந்து வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த நினைக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை, நீ எதையும் யோசித்து கலங்காதே. எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. இனி உன்னுடைய தேவைகள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் சரியான நேரத்தில் அப்படி அருளோடு உனக்கு கிடைக்கப் பெறுவாய். உன் யார் வேதனைப்படுத்தினாலும் சரி, உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் சரி, இவை எல்லாவற்றையும் நான் துடைத்து உன்னை மேலேற்றிச் செல்வேன் என்பதனை மறக்காது. தெய்வத்தின் அருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும் இனி முழுக்க முழுக்க உனக்கு சரியான ஒன்றை உருவாக்கி தரட்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கவலைப்படக்கூடாது. எந்த நிலையிலும் உன் அப்பன் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உனக்கான நேரம் இனி எதுவென்றாலும் இனி உன்னை சுற்றி வரும் இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தரும் அத்தனை பாடங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ வேண்டும். முருகா முருகா என்று சதா சர்வகாலமும் என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு இனி அத்தனை நிலைகளிலும் நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். அத்தனை சூழ்நிலைகளிலும் உனக்கு மாற்றங்கள் வருவதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் நல்ல மாற்றத்தை தரட்டும். கந்தன் இருக்கும் பொழுது இந்த வெற்றிகள் எல்லாமும் உன்னை முழுமைப்படுத்தட்டும். ஏனென்றும் எதற்கென்றும் கேள்விகள் கேட்க வேண்டாம். எது நடந்தாலும் அது நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகு. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எதுவானாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு உன்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களும் சரியாகவே நிறைவேறும் என்பதனை புரிந்து கொள். இந்த விடியலில் செவ்வாய்க்கிழமை நேரத்தில் இந்த கந்தன் உன்னிடம் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும். என் பிள்ளையே, வேண்டும் என்றே உன்னை சோதித்து பார்க்க நினைக்கும் இந்த மனிதர்கள் இருக்கும் வரை நிச்சயமாக எந்த வகையிலும் உனக்கு நல்லது நடந்து விடாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஆனந்தம் வந்து விடாது. ஏதாவது ஓரிடத்தில் நின்று இந்த வாழ்க்கையின் வெற்றியை என் குழந்தை நீ நிச்சயமாக பெறத்தான் வேண்டும். உனக்கான தேவைகளை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கந்தன் இருக்கும் பொழுது இனி எதற்குமே என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். எதிலும் நாம் விரும்பியது போல ஒரு விஷயம் இந்த வாழ்க்கை நமக்கு சரியாக கொடுக்கும் என்றால் இவை எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ பேரானந்தம் அடைவாய் என்பதனை மறக்காதே. மிகப்பெரிய வெற்றியோடு இந்த வாழ்க்கையை கொண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய் என்பதை நிச்சயமாக உணர்ந்து புரிந்து நடந்து கொள். கந்தன் சொல்லச் சொல்ல இனி உனக்கு எல்லாமுமே நல்லதையே உருவாக்கும் என்பதுதான் உண்மை. அப்பன் முருகனின் அன்போடு என் பிள்ளையின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிறக்கட்டும். அப்பன் சொல்லச் சொல்ல இனி என் பிள்ளை நீ நிச்சயமாக தேவையில்லாத விஷயங்களையும் கவலைகளையும் மறந்து நல்ல பாதையில் சரியாக பயணிக்க தயாராகிவிடு. எது நடந்தாலும் இனி உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை மிகச்சரியான ஒன்றை தெளிவாக உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கந்தனின் வேலையும் மயிலையும் வணங்குகின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. இதை எல்லாவற்றையும் கடந்து வருகின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்கிறது என்பதுதான் உண்மை.
அதனால் இனி எந்த நிலையிலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாது, முன்னேறு. இந்த வருடம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் கந்தனின் துணை இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. கந்தன் துணையிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களில் இனி உனக்கான மாற்றம் உறுதியாக இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் நான் இருப்பேன் உன்னோடு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.